அவரை நோக்கி உன் கைகளை உயர்த்து. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவரை நோக்கி உன் கைகளை உயர்த்து. உயர்த்தினாரே. விடுதலை பயணம் 17ஆம் அதிகாரம் 11 மோசே ஆரோன் ஊர் மலையில் போய் அமலேக்கியரை இஸ்ரவேலர்கள் போர் புரிந்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக காலையிலிருந்து மாலை வரை கைகளை உயர்த்தி ஜெபித்தாரு. மோசே கைகள் உயர்த்தப்படுகிறவர்கள் இஸ்ரவேல் மக்கள் வெற்றி பெற்றார்களே. நாமும் கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். அவரை நோக்கி கைகளை உயர்த்த வேண்டும். வானகத்தை நோக்கி விண்ணகத்தை நோக்கி கைகளை உயர்த்த வேண்டும். பிரியமானவர்களே, 1 தீமோத்தேயு 2:8 வாசிக்கிறோம், ஆடவர்களே உங்கள் சினங்களை கோபங்களை தவிர்த்து தூய கைகளை உயர்த்தி ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். வானகத்தை நோக்கி பாவமற்றவர்களாய் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவர்களாய் தூய கைகளை உயர்த்தி ஜெபிக்கின்ற பொழுது நம் ஜெபங்கள் கேட்கப்படும். நாமும் உழந்தால் படியிட்டு ஒவ்வொரு நாளிலும் கண்களை மூடி வானகத்தை நோக்கி தூய கைகளை உயர்த்தி ஜெபிப்போம். இறை ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.